in the embryo itself. Okay, you have outer ectoderm, inner mesoderm, and the lowest part where you have the connective tissue, that is endoderm. Okay, the oral ectoderm that connects with the gut. Gut will be below the ectoderm. So அது ரெண்டையும் ஒரு கனெக்ஷன் பண்ணும்போது it forms a buccopharyngeal membrane at 27th day. 27th டேன்றது வந்து ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி 27th டே. ஸோ அந்த அந்த டைம்ல வந்து அந்த buccopharyngeal membrane வந்து எதுக்கு அந்த ectodermக்கும் gutக்கும் நடுவுல இருக்கிற buccopharyngeal membrane starts to rupture and a connection establishes between the ectoderm and the gut. Then below the connective tissue, there are neural crystals, and from that cells, because of the influence, the tooth starts to develop. It begins in the anterior portion, the future maxilla and the mandible. ஒரு maxilla and mandible வந்து derive ஆகும்போது first anterior தான் வந்து develop ஆக ஆரம்பிக்கும், then the posterior. Okay, after this இந்த ஒரு ectoderm and the gut நடுவுல ஒரு buccopharyngeal membrane வந்து create ஆகி and that ruptures, and after this இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் anterior portion of maxilla and mandible starts to develop. இது ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு 1 week 2 weeks அந்த டைம் ஆயிடும். ஸோ ஆஃப்டர் திஸ் 1 or 2 weeks அந்த buccopharyngeal membrane ரப்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபார்மேஷன் ஆகுறதுக்கு வந்து 6 weeks ஓல்ட் ஆயிரும். ஸோ அந்த டைம்ல the basal cells of ectodermல basal cells இருக்கும் இல்லையா, அது வந்து it starts to proliferate. ஒரு anterior portion of maxilla and mandible அந்த ஏரியால மட்டும் ஒரு இன்க்ரீஸ் இன் எபிதீலியல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து பிரைமரி எபிதீலியல் பேண்ட். இந்த செகண்ட் இமேஜ்ல பார்த்தா தெரியும் பிரைமரி எபிதீலியல் பேண்ட். ஸோ திஸ் பிரைமரி எபிதீலியல் பேண்ட் வில் ஹேவ் 2 sections. One வந்து இன்னர் லிங்குவல் which is dental lamina and the outer buccal which is vestibular lamina. ஓகே, 7th வீக்ல வந்து இந்த dental lamina and vestibular lamina வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். So from the dental lamina, which serves as a primordium nothing but a place or a tooth germ form ஆகும்ல, அந்த ஏரியாவுக்கு இந்த dental lamina சிக்னல் கொடுக்கும். இங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி டூத் 20 இருக்கு. ஸோ அது வந்து 20 டீத்தும் இந்த இடத்துல இந்த பிளேஸ்ல தான் ஃபார்ம் ஆகணும் அண்ட் இந்த ஷேப்ல இருக்கணும். எல்லாமே வந்து இந்த ஏரியால தான் அந்த டிரைவ் ஆகும். The same thing that teeth develop from the ectoderm and mesoderm. Ectoderm என்றது outer layer, mesoderm என்றது inner layer. So the enamel develops from the ectoderm of the oral cavity and all other tissues come from the mesenchyme. mesenchymeன்றது வந்து நீங்க இந்த பட் ஸ்டேஜ் கேப் ஸ்டேஜ்லாம் வரைஞ்சிருப்பீங்கல்ல, மேல ஒரு தனி லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் தான் எபிதீலியம். பட் ஸ்டேஜுக்கு கீழே சும்மா ஷேட் பண்ணி ஒரு சும்மா லைனா போட்டிருப்பீங்க இல்லையா கனெக்டிவ் டிஷ்யூ, அதுதான் mesenchyme. ஓகே, எல்லா டூத்தும் அட் அ டைம்ல டெவலப் ஆகாது. இப்போ பிரைமரினா ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். பிரைமரி டெவலப் ஆகும்போது அதோட ரூட் கம்ப்ளீஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் கிடையாது. எல்லாமே ரூட் ஃபார்மேஷன் ஸ்டேஜ்ல தான் இருந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் பட் ஸ்டேஜ். இது நீங்க உங்களோட ப்ராக்டிகல்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட பட் ஸ்டேஜ், கேப் ஸ்டேஜ், early bell stage, late bell stage, இதுதான் நீங்க உங்க ஹிஸ்டாலஜிலே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அண்ட் இதுதான் பேசிக். ஸ்டேஜஸா பத்தி பார்க்கலாம். ஆஃப்டர் 7th வீக் இந்த ஃபார்மேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகும். எதுக்கு இந்த இமேஜ் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியணும், நீங்க வரையும் போது ஏதோ வரைகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆர்கன். ஸோ இது வந்து பட் ஷேப்ல இருக்கு. எதுக்கு இந்த பட் ஸ்டேஜ், கேப் ஸ்டேஜ் இப்படிலாம் நேம் வச்சிருக்காங்க, அதோட ஷேப்பை வச்சுதான் வச்சிருக்காங்க. இது பட் மாதிரி இருக்கும், அடுத்த ஸ்டேஜ் கேப் மாதிரி இருக்கும், அதோட ஷேப்பை வச்சுதான் அதுக்கு நேம் வச்சிருக்காங்க. ஸோ எனாமல் ஆர்கன் வந்து பட் ஷேப்ல இருக்கும். வெளியே வந்து பெரிஃபரல்னா அவுட்டர் லேயர் தான் பெரிஃபரல். ஸோ உள்ள இருக்கிறது வந்து இன்னர் லேயர். பெரிஃபரல் லேயர் வந்து உங்களுக்கு கியூபாய்டல் செல்ஸ் இருக்கும். ஆனா சென்ட்ரலா நீங்க போகும்போது வந்து உங்களுக்கு பாலிஹெட்ரல் செல்ஸ் இருக்கும்.
பெரிஃபரல் செல்ஸ் வந்து எக்டோமீசன்கைம்ல இருந்து ஒரு செப்பரேஷன் தெரியும். ஒரு லைன் போடுவீங்க இல்லையா? மேல இருக்க எபிதீலியம்க்கும் இதுக்கும் வந்து போடுற அந்த லைன் தான் வந்து பேஸ்மென்ட் மெம்பரேன். ஸோ இந்த செல்ஸ் மட்டும் இல்ல, ஸ்கின், ஓரல் கேவிட்டி எல்லாத்தோட செல்ஸ்க்கும் வந்து ஒரு பாண்ட் இருக்கும். அதுதான் வந்து டெஸ்மோசோம்ஸ். இதுதான் வந்து நீங்க பெத்தாலஜி படிக்கும் போதும் வந்து உங்களுக்கு அதோட மெக்கானிசம் கரெக்டா தெரிஞ்சாதான் என்ன டிசீஸ் எந்த ஏரியால வரும்ன்றது தெரியும். உங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டியது வந்து இது எபிதீலியம். இந்த லேயர் டார்க்கா இருக்கு இல்லையா? அந்த ரவுண்ட் ரவுண்டா போடுவீங்கல்ல, இதெல்லாம் வந்து எபிதீலியம். அண்ட் பிலோ தட் you'll be shading some randomly you'll be shading, no? So these areas are mesenchyme, which gives rise to connective tissue. உங்களுக்கு மத்ததெல்லாம் தெரியலனா கூட பரவாயில்ல, எபிதீலியம் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டிப்பா தெரியணும். So there will be a connection, ectomesenchymal condensation நடக்கும். எங்கன்னா இந்த பக்கத்துல. ஸோ அதுதான் வந்து டென்டல் பேப்பிலா இருக்கும். Then you'll be having a marginal condensation which encloses the dental papilla and the enamel organ. Enamel organ உங்களுக்கு அந்த பட் ஷேப்போட எண்டில் இருக்கிறது தான் எனாமல் ஆர்கன். இந்த ஏரியால இருக்கதான் எனாமல் ஆர்கன். எனாமல் ஆர்கன். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்தரா உங்களுக்கு கேப் ஸ்டேஜ், பெல் ஸ்டேஜ், அட்வான்ஸ் பெல் ஸ்டேஜ் இதெல்லாம் வந்து இந்த ஏரியால தான் வந்து உங்களுக்கு ஃபர்தரா வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெளியில இருக்கிற இந்த செல்ஸ்லாம் வந்து பெரிஃபரல் செல்ஸ். இதெல்லாம் வந்து காலம்னார் ஷேப்ல இருக்கும். அண்ட் சென்ட்ரலா இருக்கிற இந்த பாலிஹெட்ரல் செல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பெரிஃபரல் காலம்னார் செல்ஸுக்கு உள்ள இருக்கும். ஓகே, ஃபர்தரா உங்களுக்கு இந்த பட் ஸ்டேஜ், அந்த பட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஷேப்லாம் கீழே வந்து you'll be having bone. ஸோ மெயினாக உங்களுக்கு வந்து எனாமல் ஆர்கன் தெரிஞ்சிருக்கணும், டென்டல் லாமினா, polyhedral cells and peripheral columnar cells. Second is cap stage. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு நடுவுல வந்து உங்களுக்கு அந்த கண்டென்சேஷன் நடந்துரும். ஸோ இந்த எனாமல் ஆர்கன் வந்து சைஸ்ல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் ஸ்டேஜோட அந்த டீப்பா போர்ஷன் தான் வந்து உங்களுக்கு அந்த ஹார்டின் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஷேப் வந்து கொடுக்கும். ஸோ you'll be having 3 separate cells. ஒன்று வந்து cuboidal ஷேப்ல இருக்கும், தட் இஸ் அவுட்டர் எனாமல் எபிதீலியம். இதில் மார்க் பண்ணிருக்கேன், அவுட்டர் எனாமல் எபிதீலியம். வெளியே இருக்கிறதுலாம் அவுட்டர் எனாமல் எபிதீலியம், டென்டல் லாமினா. அண்ட் புதுசா உங்களுக்கு வர செல்ஸ் வந்து ஸ்டெல்லைட் ரெட்டிகுலம். ஸ்டார் ஷேப்னாலே இட் டோன்ட் ஃபர்கெட், இட் இஸ் ஸ்டெல்லைட் ரெட்டிகுலம். எங்க நீங்க ஸ்டார் ஷேப்ல செல்ஸ் பார்த்தாலும் அது வந்து ஸ்டெல்லைட் ரெட்டிகுலம் தான். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் வந்து அவுட்டர் எனாமல் எபிதீலியம், இன்னர் எனாமல் எபிதீலியம் அண்ட் த ஸ்டெல்லைட் ரெட்டிகுலம். நீங்க எழுதும் போது ஒரு இதையும் தனியா எழுதணும். ஃபர்ஸ்ட் பெரிஃபரல் செல்ஸ் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற இன்னர் செல்ஸ் என்ன ஆகுது, எனாமல் ஆர்கன் எப்படி இருக்குது, தென் டென்டல் ஃபாலிக்கல் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து தனித்தனியா மென்ஷன் பண்ணாலே அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் கிடையாது இந்த கொஸ்டின்ல. ஓகே, இந்த டென்டல் ஃபாலிக்கல் வந்து ஃபர்தரா கண்டென்சேஷன் ஆகி அந்த எனாமல் ஆர்கன் வந்து சரவுண்ட் பண்ணி வந்து கண்டென்சேஷன் நடக்கும். ஸோ வில் ஹாவ் அ மோர் ஃபைப்ரஸ். இங்கே கம்பேர் பண்ணும்போது யூ கேன் சி தர் நிறைய லைன்ஸாக இருக்கா, இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியாவில். ஸோ தீஸ் ஆர் மோர் கண்டென்ஸ்ட் ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த ஸ்டேஜ்ல வந்து நிறைய கண்டென்சேஷன் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பெல் ஸ்டேஜ். பெல் ஸ்டேஜ் வந்து ஃபர்தர் இட் enlarges and invaginate deepens than the cap stage. Okay, in the cap stage you had 3 layers, no? Here we'll be having 4 layers. The cells lining the invaginated portion, the inner enamel epithelium, it consists of a single tall columnar cells that differentiate into ameloblast. Ameloblast will give rise to enamel. So in the ameloblast, you'll ameloblast further gives rise to enamel, and
The odontoblast. Mark பண்ணிருக்கு இல்லையா? The odontoblast which gives rise to dentin. So next வந்து நம்ம inner enamel epithelium சொல்லிட்டோம், outer enamel epithelium சொல்லிட்டோம். The U layer form right, 4 layers no. The fourth layer is stratum intermedium. So அந்த ameloblast மேல certain cells வந்து லே ஆயிருக்கு இல்லையா, இந்த ஏரியா தான் வந்து stratum intermedium. Then we didn't talk about stellate reticulum in this stage, no. So the stellate reticulum becomes more enlarged. அவ்வளவுதான். ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் மட்டும்தான் ஆகும், பெருசா வேற எந்த ரியாக்ஷனும் இருக்காது இந்த ஸ்டெர்லைட் ரெட்டிகுலம்ல. So the other main thing is cervical loop. Cervical loop which connects the inner enamel epithelium and the outer enamel epithelium. So இது ரெண்டும் ஜாயின் ஆகிற ஏரியா தான் cervical area. So இதுல இருந்து தான் வந்து your root formation will start. So இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து enamel and dentin. So அதெல்லாம் வந்து எங்க இருக்கும்னா crown portionல தான் இருக்கும். After the cervical loop forms, your root portion starts to develop. Other main thing is your cell rest of serous. Serous is nothing but dental lamina இருக்கு இல்லையா, அதோட rest of the remnants. Remnantsன்றது வந்து ஒரு root grow ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிற போர்ஷன் தான் remnants. அதுதான் வந்து உங்களுக்கு டியூமராவோ பினைனோ மாலிக்னன்ட்டோ அதுவா ஒடென்டோஜெனிக் டியூமர்ஸா ஃபார்ம் ஆகுறது இதோட ரெமனன்ஸ் தான். ஸோ ஒரு டூத் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகாம சில ரெமனன்ஸை விட்டுட்டு போகும்போது தட் வில் ஃபார்ம் அஸ் a டியூமர். Next and last stage is late birth stage. Advanced birth stage or late birth stage. Here you'll be having 4 layers. That inner enamel epithelium. இதுல பாத்தீங்கன்னா enamel வந்து லே ஆயிடும். இந்த advanced birth stageல வந்து ameloblast வந்து it will form as enamel and certain ameloblast will be staying there. ஏன்னா வந்து enamel வந்து வெளியில எரெப்ட் ஆகிற வரைக்கும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். Then later below that you'll be there will be dentin formation from the odontoblast. And below the enamel dentin and down there'll be a fibrous connective tissue. No, from there a developing pulp will be forming. Pulp தான் வந்து which gives the blood supply, nutrition, everything to the teeth. So அது வந்து ஃபர்தரா கீழே தான் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த epithelium, no? And outer rectomesenchyme will be giving more condensation form, and in the center there will be condensation which gives that cap shape. Then early birth stage. And last is late birth stage where the enamel and dentin formation occurs and down the developing pulp starts. So ஒரு complete root crown formation நடந்துரும். இதுக்கு அப்புறம் தான் they'll be developing of the root dentin, cementoblast, everything develops after that. Okay, ஒரு simple flow chart மாதிரி. The enamel organல இருக்கிற inner enamel epithelium வந்து it forms ameloblast and it further forms enamel. Dental papilla வந்து odontoblast convert ஆகி அந்த odontoblast வந்து dentina form ஆகும். And dental sac, I told dental sac nothing but dental follicle. So that gives rise to cementum, PDL and alveolar bone. Okay, coming to the main topic, eruption. Okay, it is defined as an axial movement of the tooth from its developmental position within the jaw to its functional position in an occlusal plane. ஒன்றும் கிடையாது, ஒரு ஆத்தர்ஸும் சொல்லியிருப்பாங்க, ஆனால் ஒரே விஷயத்த தான் திரும்பி வேற வேர்ட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க டெஃபினேஷன்ல. ஒரு டெவலப்மெண்டல் பொசிஷன்ல இருந்து ஒரு அக்ளூசல் லெவலுக்கு வர்ற அந்த ப்ராசஸ் தான் வந்து எரப்ஷன். டெவலப்மெண்ட்னா உள்ள ஃபுல்லா கிரவுன் ஃபார்ம் ஆகாது,
கொஞ்சம் வெளியில எரப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ரூட் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ வந்து அது ஃபார்ம் ஆகிற ஏரியா வந்து டெவலப்மெண்டல் பொசிஷன். வேர் அந்த அக்ளூசல் பிளெயினை ரீச் ஆகும்போது இட் கம்ஸ் டு ஃபங்க்ஷனல் பொசிஷன். ஸோ டெவலப்மெண்ட் பொசிஷன் வந்து ஃபங்க்ஷனல் பொசிஷனுக்கு வர்றது தான் எரப்ஷன். எல்லா டெஃபினிஷன் ரீட் பண்ணி பார்த்தா இட் கிவ்ஸ் சேம் மீனிங். ஒன்றும் இல்லை, அதில் டெவலப்மெண்ட் பொசிஷன் வந்து ஃபங்க்ஷனல் பொசிஷனுக்கு வர்ற அந்த ஸ்டேட் தான் வந்து எரப்ஷன்.